வெல்கம் டு ஸ்மார்ட் கேபிஎம் சேனல். இப்போ நம்ம பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு பொடி வந்து வெறும் சாதத்தில் 2 ஸ்பூன் பொடியும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு. அந்த ரெட்டு பருப்பு வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட துவரம்பருப்பு இல்லை, அதனால் நான் மைசூர் பருப்பு எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாமே சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து 1 ஸ்பூனு ஜீரகமும் 1/2 ஸ்பூனு மிளகும் போட்டு நம்ம அதில் வறுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 2 பெருங்காயம் இப்படி போட்டுக்கலாம். மிக்ஸியில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சல்லாட்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம சளிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொடி பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழம்புகள் எதுவும் இல்லாமல், கறி குழம்பு எதுவும் இல்லாத சமயத்தில் ஈஸியான முறையில் வெறும் சாதத்தில் 2 ஸ்பூன் பருப்பு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.